வணக்கம். ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி 2026 வேலனுக்குரிய தினப்பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். வேலைக்கிழமை அன்று நாம் வணங்க வேண்டிய மகரிஷி என்று பார்க்கின்றபோது அப்தரி மகரிஷி. 7 நாட்களுக்கும் சப்த மகரிஷிகள் இருக்கின்றால் அவற்றிலே வேலைக்கிழமை அப்தரி மகரிஷியை வணங்குவது நல்லது. அதன் பிறகு என்று பார்க்கின்ற வேலைக்கிழமை அன்று நாம் அலுவலகத்துக்கு தொழில் வியாபார ஸ்தலத்துக்கு செல்வதற்கு முன்னால் தேன் கலந்த சீரகத்தை சிறிதளவு உன்றுவிட்டு செல்வதன் மூலம் அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். இனி பஞ்சாங்க குறிப்பு. பஞ்சாங்க குறிப்புகள் என்று பார்க்கின்ற பொழுது திதியாகப்பட்டது சதுர்த்தசி திதி இரவு 7 மணி வரை. அதன் பிறகு அமாவாசை பிறக்கின்றது. எனவே இன்றைய இரவு அமாவாசை அன்று நாம் அம்மன் வழிபாடு செய்வது வெற்றிகளை கொடுக்கும். இது எல்லோரும் செய்வார்களா என்றால் தெரியாது, ஆனாலும் செய்வது நல்லது. அதுக்கு அடுத்ததாக நட்சத்திரம் என்று பார்க்கின்றபோது உத்திரட்டாதி நட்சத்திரம் பகல் 1 மணி வரை. அதன் பிறகு உங்களுக்கு ரேவதி பிறக்கின்றது. ரேவதி அப்படி என்று பார்க்கின்ற அதனுடைய அதி தேவதா சனி பகவான். உத்திரட்டாதி என்று பார்க்கின்ற அதி தேவதா காமதேனு. ஆகையால் இவர்கள் இருவரையும் இன்றைய நாள் பகலிலே காமதேனுவை காலையிலே வணங்குவதும் பிற்பகலிலே சனி பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை கேட்பதும் நல்லது. உத்திரட்டாதிக்குரிய பீஜ மந்திரம் என்று பார்க்கின்றபோது ஓம் சம் சம் அம் உத்திரட்டாதி நட்சத்திராய நமக. ஓம் சம் சம் அம் உத்திரட்டாதி நட்சத்திராய நமக. காலையில் இதை கூறுங்கள். பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மதிய உணவு உண்ற பிறகு ரேவதிக்குரிய பீஜ மந்திரம். ரேவதி நட்சத்திரக்குரிய பீஜ மந்திரம் என்று பார்க்கின்ற பொழுது ஓம் அம் அக ஓம் அம் அக லம் சம் ரேவதி நட்சத்திராய நமக. ஓம் அம் அக லம் சம் ரேவதி நட்சத்திராய நமக. இந்த மந்திரத்தை பிற்பகலே கூறுங்கள். இந்த பீஜ மந்திரங்களை கூறுவதன் மூலம் நட்சத்திர தேவதைகள் நமக்கு உதவி புரிவார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்வார்கள். ஆகையில்தான் அந்தந்த நட்சத்திரங்களுடைய பீஜ மந்திரம் அந்த நேரங்களில் கூறுவது வெற்றிகளை கொடுக்கும். இனி உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 12 அமர்ந்து யோகாதிபதியான சந்திர பகவானும் 12 அமர்ந்திருப்பது சிறப்பல்ல. இன்றைய நாளை பொறுத்தவரை மனதில் சில குழப்பங்கள், புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது தடைகள் போன்றவைகள் இருக்கும். எந்த ஒரு செயலிலும் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது எச்சரிக்கை. மற்றபடி பார்க்கின்ற பொழுது ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 12 அமர்ந்தாலும் யோகாதிபதியான சூரிய பகவான் ராசியிலே அமர்ந்திருப்பது நன்மையை காட்டுகின்றது. உச்சம் பெற்றிருக்கிறார். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் சிறப்பாக இருக்காது. இன்றைய நாளை பொறுத்தவரை பெரிய முதலில் தவிர்ப்பது நல்லது. ஆனால் வேலைக்கிழமை வேலன் என்கின்ற பார்க்கும் யோகாதிபதி அவர் 3 அமர்ந்து முயற்சியில் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். வெற்றிகள் இருக்கிறது, லாபம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், இருந்தாலும் குறைவாக இருக்கும். அதே சமயத்தில் தேவையற்ற செலவுகள் எவையும் இல்லை. உத்தியோகம் என்று பார்க்கின்ற ராசியிலே சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். மேலதிகார நல்ல நட்புறவு இருக்கும். இந்த நாள் வேலைக்கிழமை உங்களுக்கு சாதகமானது. ஆகையால் சக ஊழியர்களும் நட்பு பாராட்டுவார்கள். சுக்கிரனும் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது அக்கறை காட்ட வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். செவ்வாய் 12 அமர்ந்திருக்கின்றார். உடல் நலத்தில் இந்த நாளை பொறுத்தவரை தேவையற்ற அசைவ உணவுகள், பொதுவாக வேலைக்கிழமையில் நீங்கள் அசைவ உணவை உண்ணக்கூடாது. அதை செய்யாமல் இருந்தால் நல்லது. உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. 7ஆம் இடத்தை பார்க்கிறால் குரு 5ஆம் இடத்தை பார்க்க, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம். ஆகிய உறவுகள் என்று பார்க்கின்ற மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். முன்னுரையிலே இந்த நாளுக்குரிய நட்சத்திர பீஜ மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். அவற்றை கேளுங்கள். அவற்றை சொல்வதன் மூலம் நன்மைகளும் யோகத்தையும் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற மிக சிறப்பான நாள். எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக நீ ஈடுபடலாம். வேலன் என்றாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கின்றது. லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற கிரகங்கள் உங்களுக்கு யோகத்தை தருகின்றார்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு சனியோடின் நட்சத்திரமும் வருகின்றது. ஆகையால்
சனி ரேவதி அப்படின்ற உத்திரட்டாதி ரேவதி சனி புதன் அவங்களுடைய நட்சத்திரங்கள் வருகின்றது. எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஈடுபடுங்கள். மனம் தெளிவாக இருக்கும். புதிய முயற்சியில் தைரியமாக ஈடுபடுவீர்கள். செயல்கள் யோகமாக இருக்கும். மற்றபடி பார்க்கின்ற பொழுது வருமானம் தொழில் வியாபாரத்தில் மிக சிறப்பாக இருக்கும். வருமானம் பல வகையில் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற போது உற்சாகம், சுறுசுறுப்பு, மேல் பொறுப்பில் இருக்கின்றவர்களும் பாராட்டுகள், காரிய முயற்சியில் வெற்றிகள் என்று தொழில் வியாபார உத்தியோகம் ரிஷபராசிக்கு சிறப்பாக இருக்கின்றது. மற்றபடி பார்க்கின்ற பொழுது ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது உற்சாகமாக இருப்பீர்கள், சுறுசுறுப்பாக இருப்பீர்கள், செயல்களில் வேகமாக விவேகமாக இருக்கும், எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். மனம் புத்தி இவை இரண்டும் மிக மிக ஒற்றுமையாக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நன்மையான விஷயம். மற்றபடி பார்க்கின்ற உறவுகளிடம் அன்பை காட்டுவீர்கள், அன்பை பெறுவீர்கள், சந்தோஷத்தை காட்டுவீர்கள், சந்தோஷத்தை பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தில் மன சஞ்சலங்கள், குழப்பங்கள் போன்றவைகள் எவையும் இல்லை. முன்னூறிலே பீஜ மந்திரங்களை கூறியிருக்கின்ற நட்சத்திர பீஜ மந்திரங்கள் உத்திரட்டாதி ரேவதிக்கு அவற்றை கூறுங்கள். அதே சமயத்தில் வேலைக்கிழமை செய்ய வேண்டிய செயல்களையும் கூறியிருக்கின்ற அவற்றையும் செய்யுங்கள். வெற்றிக்குரிய நாளாக உங்களுக்கு அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. மிகராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான புதன் பகவான் மிகவும் சிறப்பாக இருக்கிறார். மேலும் சந்திரன் 10 யோகத்துக்குரியதாக இருக்கிறார். செவ்வாய் திக்பலத்தோடு இருக்கிறார். மிக சிறப்பான நாள் இன்றைய நாள். மனம் தெளிவாக இருக்கும். செயல்கள் மிக சிறப்பாக இருக்கும். முயற்சிகளிலே மனதில் எந்த விதமான தயக்கமும் இருக்காது. வைராக்கியம், தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை தைரியமாக ஈடுபடுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கின்றது. 10ஆம் இடம் மிக பலமாக இருக்கின்றது. குரு புதன் பரிவர்த்தனையில் இருக்கின்றார். ஆகையால் வருமானம் அதிகரிக்கும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம் உயரதிகாரிகள் நல்ல பாராட்டுகளை பெறுவீர்கள். 11ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கின்றார். உத்தியோகத்தில் பாராட்டுகளை பெறுவீர்கள். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அவற்றில் வெற்றியும் பெறுவீர்கள். மற்றபடி பார்க்கின்ற பொழுது ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற உற்சாகம், சுறுசுறுப்பு, மனதில் எந்த விதமான குழப்பங்கள் இல்லை. இவை எல்லாம் தெளிவான ஒரு செயல்கள் என்று இருக்கின்றது. ஜென்ம குரு அது ஒரு விஷயம். குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு செய்வது நல்லது. சாய்பாபா, ராகவேந்திரா அப்படின்ட்டு உங்களுக்கு பிடித்த சித்தர்கள் வழிபாடு செய்வது நல்லது. சித்தர்களுடைய கோயிலுக்கு இந்த நாள் வேலைக்கிழமை செல்வது நல்லது. சித்தர் ஆலயங்கள். அதே போல பார்க்கின்ற பொழுது உறவுகள் என்று பார்க்கின்ற கணவன் மணி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, கணவன் அதே சமயத்தில் எந்த ஒரு விஷயத்தில் நண்பர்களால் ஆதாயம் என்று பல வகையில் உங்களுக்கு நன்மையில் கொண்ட தினம் இன்றைய தினம். மற்றபடி முன்னுரையிலே இன்றைய நாளுக்குரிய நட்சத்திரங்களுக்குரிய பீஜ மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். அவற்றையும் நீங்கள் கூறுங்கள், மனதில் உச்சரியுங்கள். அவற்றை செய்வதன் மூலம் வெற்றிக்குரியதாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. கடகராசிக்குரிய இன்றைய தின பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து செவ்வாயோடு சேர்க்கை பெற்றிருப்பது சாதகமானது. அதே சமயத்தில் சனியோடையும் சேர்க்கை. வரையஸ்தானத்தில் உங்களுக்கு குரு அமர்ந்திருந்தாலும் 10ஆம் இடம் என்கின்ற கர்மஸ்தானத்தில் சூரியன் திக்பலத்தோடு அமர்ந்திருக்கின்றார். உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார். மிக சாதகம். உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்காக உயரும். வேலைக்கிழமை எப்பொழுதும் உங்களுக்கு சாதகம். ஆகையால் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். மனம் உற்சாகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தில் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். அதே சமயத்தில் வருமானமும் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். புதிய முயற்சியில் தாராளமாக ஈடுபடலாம். பெரிய முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு யோகமான நாள். அரசாங்கத்திடம் ஆதரவுகள் இருக்கின்றது. கோபங்கள் போன்றவைகள் எவையும் இன்றைய நாள் இல்லை. அதுக்கடுத்தாக உத்தியோகம் என்று பார்க்கிற 10 சூரியன் திக்பலத்தோடு இருப்பது சாதகமான ஒரு விஷயம். மற்றபடி பார்க்கின்றபோது மேலதிகாரி நல்ல நட்புறவு இருக்கும். சக ஊழியர்களிடம் பகைமை இல்லை. இவையெல்லாம் உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதகமில்லாத ஒரு தினம் இன்றைய தினம். உறவுகள் மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மணி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, ஒற்றார் உணவுக்கு சந்தோஷமாக உங்களுடன் பழகுவார்கள். ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்க்க சொந்த வீட்டை. இவையெல்லாம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒரு சாதகமான தினமாக அமைந்திருக்கின்றது. முன்னுரையிலே இந்த நாளுக்குரிய நட்சத்திரக்குரிய பீஜ மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். அந்த மந்திரங்களை கூறுங்கள். வேலைக்கல்வி செய்ய வேண்டிய செயல்கள் காலையிலே செய்ய வேண்டியதையும் சொல்லியிருக்கின்றேன். அவற்றையும் செய்யுங்கள். வெற்றியை பெறுவீர்கள், நன்மையை பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடர்கின்றது.
சந்திராஷ்டமம் இருப்பதனால் நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். காரிய முயற்சியில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய முயற்சியில் ஈடுபடும் மனதில் கொஞ்சம் சஞ்சலங்கள், குழப்பங்கள் இருக்கும். உத்திரட்டாதி, ரேவதி அப்படி வருது. ஆகையால் எந்த ஒரு விஷயத்திலும் தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகள் இன்றைய நாள் தவிர்ப்பது மிக மிக நல்லது. பெரிய பண முதலீடுகள், புதிய முயற்சியில் ஈடுபடும் எச்சரிக்கையாக இருங்க. பணம் என்பது வேறு, முயற்சி என்பது வேறு. அதே சமயத்தில் வருமானம், லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு வருமானத்தில் எந்த விதமான குறை இருக்காது. பொதுவாக 8 சந்திரனுக்கு ராசிக்கு 7 ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. 7 ராகு இருக்கார், ஆனால் கேது ராசியில் இருக்காரு. ஆகையால் எல்லா விஷயத்திலும் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமான்ட்டு. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. உத்தியோகம், சூரியன் உங்களுக்கு 9 இருக்காருனால சந்திராஷ்டமம், அதனால் கொஞ்சம் எல்லா விஷயத்திலும் உங்கள் வேலையில் மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்க. மற்ற ஒரு விஷயத்தில் தலையிடாதீங்க. எல்லா காரிய முயற்சியிலும் சில தடைகளை சந்திப்பீர்கள். ஆகையால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான நாளாக அமைது. வேலைக்கிழமை என்பது ஒரு சாதகமான விஷயம். அடுத்ததாக ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் 6 கூறியும் 8 இருக்க ஆரோக்கியம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எல்லாமே அதெல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்புகள் எவையும் இல்லை. உறவுகளும் கவனமாக, நிதானமாக, வார்த்தையிலே முன்கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். கோபம் வரும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறார். அங்கே செவ்வாய் பார்க்குற ஒரே அமைப்பு கோபம் அதிகமாக வரும். அவை இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. முன்னுரையிலே இந்த நாளுக்குரிய நட்சத்திரங்களுக்குரிய பீஜ மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். அந்த மந்திரங்களை கூறுங்கள். வேலைக்கிழமை செய்ய வேண்டிய செயல்களையும் கூறியிருக்கின்றேன். அதற்றையும் செய்யுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவு பிறக்கும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் அந்த பாதிப்பிலிருந்து வெளியே வருவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னிராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. காரணம், லாபாதிபதியான சந்திர பகவான் உத்திரட்டாதி, ரேவதி போன்ற நட்சத்திரங்கள், யோகாதிபதி நட்சத்திரங்களை சஞ்சாரம் செய்த ராசியாதிபதி நட்சத்திரத்தை சஞ்சாரம் செய்வதும் நன்மையை கொடுக்கின்றது. மனம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். 8 சூரியன் இருந்தாலும் 7 கிரகம் இருக்கின்றது, பாதிப்பு இல்லை. இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை மனம் தெளிவாக உற்சாகமாக இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் லாபம் பெறுவீர்கள். லாபாதிபதி சந்திரன் பலமாக இருக்கின்றார். செவ்வாயோடு சேர்க்கை என்ற சந்திர மங்கள யோகம் பலத்தை கொடுக்கின்றது. பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும். வரவுகள் அதிகமாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். அதே சமயத்தில் உத்தியோகம், வேலை என்று பார்க்கின்றபோது சூரியன் 8 இருக்கின்றார். கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும். சித்திரை மாதம் முழுவதும் உங்களுக்கு சூரியன் 8 தான் இருக்கிறார். அதால் வேலை பளு கொஞ்சம் அதிகரிக்கும், ப்ரெஷர் இருக்கும். இன்றைய நாள் வேலைக்கிழமை, வேலை 10 வேறு இருக்கார். குரு 10 இருக்கார். கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். மற்றபடி பார்க்கும்போது அதை செயல்படுத்தும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் தடைகளும் இருக்கும். ஆனால் மனம் உறுதியாக இருக்கும். முடிக்க முடியும் என்கின்ற வைராக்கியம் இருக்கும். அதை செய்து காட்டுவீர்கள். அதுதான் கன்னிராசிக்குரிய ஒரு சிறப்பு நன்மை. அதுக்கு அடுத்ததாக ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது 6ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உறவுகள் என்று பார்க்கின்ற சில பிரச்சனைகள் இருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை பார்க்கின்ற பொழுது சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் அமைதியான ஒரு தெளிவு இருக்கும். ஆழ்ந்த கடலில் இருக்கக்கூடிய ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது. முன்னுரையிலே இந்த நாளுக்குரிய பீஜ மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். அவற்றை கூறுங்கள். வேலைக்கிழமை செய்ய வேண்டிய தந்திர முறைகளை கூறியிருக்கின்றேன். அவற்றையும் செய்யுங்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது சந்திரன் கர்மாதிபதி 6ல் அமர்ந்திருக்கின்றார். யோகத்தை தருகிறார். 6ல் ஏற்கனவே சனியும் செவ்வாயும் அமர்ந்திருக்கின்றார். புதனும் அமர்ந்திருக்கின்றார். 7ஆம் இடத்தில் ராசியாதிபதியான சுக்கிரன் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். சூரியனும் சேர்க்கை பெறுகிறார். இருந்தாலும் சூரியன் சேர்க்கை பெற்றாலும் சுக்கிரன் ராசியை பார்ப்பது பலம். இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகம். வேலைக்கிழமை இருந்தாலும் குரு 9 இருக்கார். மனம் உற்சாகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் உற்சாகமாக ஈடுபாட்டை காட்டுவீர்கள். மனம் ஒரு எந்த விதத்திலும் குழப்பமே இருக்காது. இதையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கும். அந்த பிளான் அப்படிங்கிறத கரெக்டாக பண்ணிவிடுங்க. அதை செயல்படுத்துவீங்க. ஆகையால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் மிக மிக அற்புதமாக இருக்கின்றது. செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். புதிய முயற்சியை தாராளமாக எடுக்கலாம். பெரிய முதலீடு செய்யலாம். அரசாங்க கடன் அப்படிங்கிற வங்கி அப்படிங்கிற ஒரு அணுகல் அப்படின்னு பார்த்தா தாராளமாக இன்றைக்கி போகலாம். எல்லா விதத்திலும் தொழில் வியாபாரத்தில் சாதகமாக இருக்கிறது. உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, பெரிய பொறுப்புகளை திறம்பட செய்யக்கூடிய ஆற்றல் திறன் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் பாராட்ட பெறக்கூடிய நாளாக அமைந்திருக்குங்க. எல்லா விஷயம் உங்களுக்கு சாதகமே. இன்றைக்கி ஆரோக்கியம் அப்படி பார்த்தோம், அதுவும் உற்சாகம், சுறுசுறுப்பு. உறவுகள் என்று பார்த்தால்
கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, எல்லா விதமும் இன்றைய நாள் எந்த விதத்திலும் ஒரு சஞ்சலங்கள், குழப்பங்கள், மன சஞ்சலங்கள் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. முன்னுரையிலே இந்த நாளுக்குரிய பீஜ மந்திரங்களை கூறியிருக்கின்றேன், அவற்றை கூறுங்கள். மேலும் வேலைக்கிழமை செய்ய வேண்டிய செயல்களை கூறியிருக்கின்றேன், அவற்றையும் செய்யுங்கள். வெற்றிகளை பெறுவீர்கள், நலனை பெறுவீர்கள், நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய இன்றைய தினப்பலன்களை பார்க்கவிருக்கின்றோம். ராசிக்கு யோகாதிபதியான சந்திர பகவான் 5ஆம் இடத்தில் ராசியாதிபதியான செவ்வாயோடு சேர்க்கப்பட்டு சந்திர மங்கள யோகம் என்ற யோகத்தை கொடுக்கிறார், சிறப்பானது. 6ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருப்பது யோகமானது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனம் தெளிவாக, உற்சாகமாக, சுறுசுறுப்பாக இருக்கும். எல்லா விதத்திலும் மனம்தாங்க நமக்கு முக்கியம். அந்த தெளிவான மனநிலை, உற்சாகமாக, சுறுசுறுப்பாக இருந்தால் எத்தனை பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ள முடியும். இன்றைய நாள் அப்படி ஒரு பிரச்சனையிலும் உங்களுக்கு இல்லை. அதே சமயத்தில் தெளிவான விஷயங்களில் உங்களுடைய ஈடுபாட்டை சுறுசுறுப்பாக காட்டுவீர்கள். சுறுசுறுப்பு இருக்கும், சோர்வே இருக்காது இன்றைய நாள். அதுக்கு அடுத்தா பாருங்கள், மனம் அப்படி நல்லா இருக்கும்பொழுது தொழில் வியாபாரம்னா சிறப்பாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுப்பீங்க. உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறது, நம்ம தொழில் வியாபாரம் என்பது நம்மளை தேடி வருவாங்க. அந்த அதிர்ஷ்டமும் வேண்டும் இல்லையா, அதிர்ஷ்டமும் இருக்குது. ஆகையால் வருமானம் பொறுத்தவரை சிறப்பாக இருக்கிறது. அதுக்காக செலவுகளும் கட்டுக்குள் இருக்குது. உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, உயர் பொறுப்பில் இருக்கின்றவங்களும் பொறுமை காட்டுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட மாட்டீர்கள். ஆகையால் வெற்றியை பெறக்கூடிய ஆற்றல் திறனை அதிகப்படுத்துவீர்கள். சிறப்பான முடிவுகளையும் எடுப்பீர்கள். மேலதிகான பாராட்டுகளை பெறுவீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். 6ல் சூரியன் இருந்தாலே ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். 6 ஒரு பாவி இருந்தால் அது மற்றபடி பார்க்கின்றவள் உங்களுடைய ஆரோக்கியம் எவ்வளோ சிறப்போ உறவுகளும் அப்படி அன்பை காட்டுவார்கள், அன்பை கொடுப்பார்கள், அன்பை காட்டுவீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கின்றது. மொத்தத்தில் முன்னுரையிலே இன்றைய நாளுக்குரிய பீஜ மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். அந்த மந்திரங்களையும் கூறுங்கள், வெற்றிக்குரியதாக அமையும். வேலைக்கிழமை செய்ய வேண்டிய செயல்களையும் நான் சொல்லியிருக்கின்றேன், அவற்றையும் செய்யுங்கள். சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப் போகின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது, ராசிக்கதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் 3லே ராகு அமர்ந்திருப்பதும் யோகத்தை காட்டுகின்றது. செவ்வாய் பகவான் யோகாதிபதி 4ல் அமர்ந்திருக்கின்றார். 4ல் அமர்ந்திருந்தால் அது குருவோடைய வீடு. இருந்தாலும் பொதுவாக 10ல் செவ்வாய் அமர்ந்திருப்பது திக்பலம், 4ல் அமர்ந்திருப்பது திக் சூனியம். ஆனால் இன்று வேலைக்கிழமை, குருக்கிழமை. குருவாரத்தில் உங்களுக்கு எப்பொழுதுமே நன்மைகளே நடக்கும். மனம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக, சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பெரிய முதல்கள் தாராளமாக செய்யலாம். லாபம் கொண்டதாகவே அமைந்திருக்கிறது. வருமானம் அதிகரிக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம் என்று பார்க்கின்ற சூரியன் பாவமாக பலமாக இருக்கின்றார். ஆகையால் பெரிய பொறுப்பில் இருக்கின்றவர்களும் நல்ல நன்மதிப்பு இருக்கும். உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் கிடைக்கும். புதிய வேலை எதிர்பார்த்து கொள்வ இன்றைய நாள் முயற்சியுங்கள், அவை உங்களுக்கு சாதகமாகவே அமையும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. ஆரோக்கியம், உற்சாகம், சுறுசுறுப்பு, எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவில் இருக்கக்கூடிய மன வலிமை என்று சிறப்பாக இருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய கணவன் மனை உறவு, பாசம், அன்பை காட்டுவீர்கள். 7லே குரு இருக்கிறார். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களுடைய கல்வியிலும் மேன்மை இருக்கின்றது. இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான மன சந்தோஷத்தையும் கொடுக்கும். மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது சிறப்பானதாக இருக்கின்றது. முன்னுரையிலே இந்த நாளுக்குரிய பீஜ மந்திரங்களை கூறியிருக்கின்றேன், அவற்றையும் கூறுங்கள். வெற்றியும் நன்மைகளையும் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்தில் சிறப்பாக இருப்பதும், சந்திரன் இன்று உங்களுக்கு ராசிக்கு 3க்கு வந்து அவர் சனியோடி நட்சத்திரம் மற்றும் புதனோடி நட்சத்திரம் சஞ்சாரம் செய்வது வெற்றிக்குரிய நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. புதிய முயற்சிகள் தாராளமாக நீங்கள் ஈடுபாட்டை காட்டுங்கள், அவற்றில் உங்களுக்கு வெற்றிகள் இருக்கின்றது. மேலும் பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமும் மேன்மைகளும் வெற்றிகளும் இருக்கக்கூடிய மன வலிமையை கொடுக்கும். மனம் உற்சாகமாக, சுறுசுறுப்பாக இருக்கும். எந்த ஒரு செயலும் தயக்கம் இருக்காது. பயமில்லாத முடிவுகள் எடுப்பீர்கள். மேலும் மகர ராசி என்பதை தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது பெரிய முதலில் தாராளமாக தொழில் வியாபாரத்தில் இந்த நாள் நீங்கள் ஈடுபாடுகளை காட்டலாம். வருமானம் அதிகரிக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும்.
உத்தியோகம் என்று பார்க்கின்ற சூரியன் 4 இருக்கின்றார், திக் சூரியன். ஆனால் 8 இருக்கின்ற 8 அஷ்டமாதிபதியான சூரியன் பலம் எழுந்திருப்பது உங்களுக்கு ஒரு சாதகம். மகர ராசிக்கு சூரியன் உச்சம்தான், ஆனால் உங்கள் ராசிக்கு 4 இருக்கார் இல்லையா? அகல் இந்த சித்திரை மாதம் முழுவதும் உத்தியோகத்தில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் உஷ்ண சம்பந்தப்பட்ட தொல்லைகளை கொடுக்கும். இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்த எந்த விதமான பாதிப்பும் இல்லை. உறவுகள், கணவன் மணி உறவு, சந்திரன் சாதகமாக இருக்கிறார். ஆகிய கணவன் மணி உறவு, நண்பர்கள் போன்றவற்றில் எல்லா விதத்திலும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மொத்தத்தில் பார்க்கும் சிறப்புக்குரியதாக இருக்கிறது. மேலும் இன்றைய நாளுக்குரிய பீஜ மந்திரங்கள், நட்சத்திரங்களுடைய பீஜ மந்திரங்களை முன்னுரையிலே கூறியிருக்கின்றேன். அந்த மந்திரங்களையும் கூறுங்கள். மேலும் இன்றைய நாள் கூறிய செய்ய வேண்டிய செயல்களையும் கூறியிருக்கேன். வேலைக்கிழமை என்ன செய்யணும்ட்டு அதையும் செய்யுங்கள். சிறப்பாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்பராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது நிதானம் காட்ட வேண்டும். இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் மனதில் குழப்பங்கள் இருக்கும். 4 கிரக சேர்க்கைகள், அதாவது சதுர் கிரக சேர்க்கை யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வார்த்தையிலே பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும். எச்சரிக்கையாக பழகுங்கள், எச்சரிக்கையாக பேசுங்கள், முன்கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மற்றவர்களும் கடிந்து கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படுவீர்கள், அது இல்லாமல் பார்த்துக்குங்க. காரணம், குரு உங்களுக்கு 5ல் இருக்கார், அது நன்மைதான். ஆனால் இப்பொழுது சனி பாதிக்கப்பட்டிருக்கிறார், செவ்வாயோட சேர்க்கை. ஆகையால் தொழில் வியாபாரத்தில் பண விஷயம், 2ஆம் இடம் தனஸ்தானம், மிக மிக கவனம் வேண்டும். பெரிய முதலீடும் எச்சரிக்கையாக இருங்கள். முன் யோசனை, மற்றவங்க சொல்லிட்டாங்கன்ட்டு நீங்கள் செஞ்சிடாதீங்க. நீங்களே யோசிங்க, நீங்களே பண்ண. ஏன்னா கும்பராசியே ஒரு அற்புதமான ராசி. எல்லாமே தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவங்க, நிறைய திறமைகளை கொண்டவர்கள். என்ன எச்சரிக்கையாக இருங்க. பண விஷயத்தில், தொழில் வியாபாரத்தில், உத்தியோகம், உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. 3ல் சூரியன் இருக்கார், 3ல் சுக்கிரன் இருக்கார், சாதகம்தான். ஆனால் வார்த்தையில் நிதானம் வேண்டும். குரூப் டிஸ்கஷன் உங்களுக்கு தேவையில்லாமல் வம்பு கழிப்பாங்க. நீ பேசுங்குவாங்க மேலதிகாரி, நீ முறைச்சிக்கொண்டு உங்கள் ஃப்ரெண்டே உங்களை தூண்டி விடுவாங்க. அதுதாங்க பிரச்சனை. மேலதிகாரிகளும் கவனமாக இருங்க. உறவுகளும் எச்சரிக்கையாக இருங்க. மகிழ்ச்சியை காட்டுங்கள், மகிழ்ச்சியை கொடுங்கள். ஏன்னா இந்த நாளை இன்றைய நாளை பொறுத்தவரை நண்பர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் வேண்டும். அதுக்கு அடுத்ததாக பார்க்கும் ஆரோக்கியம் கொஞ்சம் எச்சரிக்கை. ஏன்னா சரியான ஒரு விஷயத்தில் மனக்குழப்பங்கள் ஏற்படும், மன சஞ்சலமாக அதுவே பிரச்சனையை கொடுக்கும். சந்திரன் 6க்குரியவர், சத்ருஸ்தானம், நோய். அந்த வீட்டுக்கு அதிபதி இப்போ சனியோடு சேர்க்கை பெற்றிருக்கார். சனியோடு நட்சத்திரம் சஞ்சாரம், சில புதனோடு நட்சத்திரம் சஞ்சாரம். இது யோகம்தான் அப்படின்னு பார்க்கலையா? இல்லை, செவ்வாயும் இருக்கார். அதனால் கொஞ்சம் இந்த நாள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். முன்னுரையிலே இந்த நாளுக்குரிய பீஜ மந்திரங்களை கூறியிருக்கின்றேன், அவற்றை தவறாமல் கூறுங்கள். வேலைக்கிழமை செய்ய வேண்டிய செயல்களையும் கூறியிருக்கின்றன, அவற்றை மறக்காமல் செய்யுங்கள். வெற்றிக்குரிய நாளாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்குரிய பலன்கள் என்று பார்க்கின்றோம். மகிழ்ச்சியான நாள் என்னுடைய நாள். ராசிக்கு பஞ்சமாதிபதியான சந்திர பகவானும் பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவானும் ராசியிலே சேர்க்கை பெற்று குருவோடைய கிழமை வருவது நன்மையை கொடுக்கும். சனியால் பாதிப்பில்லை. ஜென்ம சனி நடந்து கொண்டு சனியோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பில்லை. அங்கே தான் செவ்வாயும் சந்திரனும் புதனும் சேர்ந்து பெற்றிருக்காங்களே. 2ல் சுக்கிரன் இருக்கார், யோகம். சூரியன் இருந்தாலும் வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள். மற்றபடி மனம் தெளிவாக இருக்கும். இன்றைய நாள் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் முழுமையாக இருக்கும். என்னால் இது முடிக்க முடிகின்ற தன்னம்பிக்கை இருக்கும். ஆகையால் வெற்றியை தருவதற்குரிய ஒரு சிறப்பை இருக்கின்றது. தொழில் வியாபாரம் வருமானம் அதிகரிக்கும். அதே சமயத்தில் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். புதிய முயற்சியில் தைரியமாக ஈடுபடுங்கள், வெற்றிகள் இருக்கின்றது. அதே சமயத்தில் ஊழியர்களுடைய உழைப்பும் சிறப்பாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் இருக்கின்றது. அரசாங்க ஆதரவு இருக்கின்றது. மிக மிக நல்ல நாள் உங்களுக்கு இந்த நாள். உத்தியோகம் உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களில் வேகம், விவேகம், எல்லா விஷயத்திலும் தெளிவு இருக்கும். என்னால் முடியுண்டா அப்படின்ட்டு கடின உழைப்பை கொடுப்பீங்க. அதுதான் மீனராசியுடைய பலமே. கடின உழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள். மற்றபடி பார்க்கின்ற பொழுது ஆரோக்கியத்தை பொறுத்துக்கு 6க்குரிய சூரியன் 2ல் இருக்கார். அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கணும். உழைப்புன்றது பக்கம் இருந்தாலும் உணவு என்பது நம்மளுடைய உடலுக்கு தேவை. அதை செய்யாத நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது நல்லது. உறவுகள்லாம் நல்லா இருக்குங்க. உறவுகள் இன்றைய நாளை பொறுத்தவரை கணவன் மணி உறவில் நட்சத்திரங்கள் சார்பாக்குன்னா ஒன்றும் நல்லா இருக்குது. அது உங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம். மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய ஜென்மசனி நடந்து கொண்டால் பாதிப்புகள் இல்லாத வண்ணமாக இருக்கக்கூடிய ஒரு நன்மையான நாளாக அமைந்திருக்கிறது. முன்னோரிலே இந்த நாளுக்குரிய நட்சத்திரங்களுக்கு பீஜ மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். வேலைக்கிழமை செய்ய வேண்டிய செயல்களையும் கூறியிருக்கின்றேன். அவற்றை செய்யுங்கள், அவற்றை கூறுங்கள், வெற்றிகளை பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக.
இதுவரை நாம் பார்த்தது ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி 2026 வேலை மக்களுக்குரிய தினப்பலன்களை பார்ப்போம். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவி சிவபெருமானும் இன்றைய நாளிலே உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தை வலுப்புறுவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.